கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணி சொல்ற அளவுக்கு அதிகமாலாம் வரல, லைட்டா தான் வருது. அதோ ஒருத்த உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் அடம் பிடிச்சி போட்டிங் போக வச்சான். பிரையான் பார்க் எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வருத்துதாங்க. எந்த அளவுக்கு த்ரில்லா இருக்குன்னா, நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்களேன். காலையில ஃப்ரீயா இருந்த இடம்லாம் இப்ப செம்ம டிராபிக்கா இருக்குது, நிறைய ரஷ் வந்துட்டாங்க. ஹைலைட்டே நாங்க பிளான் பண்ண மாதிரி இந்த எல்லா லொகேஷன்ஸையுமே எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாம நடந்தே தான் சுத்தி பார்த்தோமே. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் மாமா நடக்கணும்? 4 கிலோமீட்டர். ஐயோ, அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க போங்க. வெல்கம் டு கொடைக்கானல். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. Oh no. மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. குட் மார்னிங். கொடைக்கானல்ல இன்னைக்கு எங்களுக்கு டே 2. இன்னைக்கு சுத்தி பார்க்க போற லொகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாங்கான லொகேஷன்ங்கிறதால நாங்க ஒரு காரை தாங்க புக் பண்ணிருக்கிறோமே. காலையில எழுந்திருச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூமையும் செக் அவுட் பண்ணிட்டு எங்களோட காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காரும் வந்துடுச்சு. வாங்க நம்ம இன்னைக்கு லொகேஷனை சுத்தி பார்க்க போகலாம். இந்த காரை நாங்க நேற்றுக்கு லேக் பக்கத்துல இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்ட்ல தான் புக் பண்ணிருந்தோம். டைம் சரியா 9:30 ஆகுது. ஆக்சுவலா நாங்க இப்போ சைட் சீயிங்காக போயிட்டு இருக்கோம். ஆனா ஏர்லி மார்னிங்கே லேக்ல அப்படியே காத்தாட கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்படியே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிருந்தோம். நாங்க இப்போ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. டே 1ல நாங்க லேக்கு கிட்ட இறங்கினதால தான் எங்களால இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுத்து காட்ட முடியல. அதனால இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். அதுக்காக மட்டும் இல்லை, இதே சீசன் டைமு. இங்கே கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது ஷேர் ட்ரிப் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா, பக்கத்தில் ஏதாவது ப்ரைவேட் ட்ராவல்ஸில் ஷேர் ட்ரிப் ஆப்ஷன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்ற டீட்டெயில்ஸை விசாரிக்கிறதுக்கு சேர்த்து தான் நாங்கள் அங்கே விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறோம். இன்னைக்கு டே 2ல எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா கொடைக்கானல் லேக்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற லிரில் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்தோமே. டே 2ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கிற லொகேஷன் லிரில் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட ஆக்சுவல் நேம் பாம்பார் ஃபால்ஸ். ஏன்னா இது வந்து பாம்பார்புரம் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கிறதால இந்த இடத்துல தான் லிரில் சோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களாம். அதுல இருந்து இங்க இருக்கிற மக்கள் இத இடத்த லிரில் ஃபால்ஸ்னு சொல்றாங்க. இது மெயின் ரோட்ல ஆன் தி வேல நம்ம ஜஸ்ட் பாத்துட்டு போற ஒரு சின்ன சைட் சீயிங் தாங்க. பட் ஒர்த்தா இருக்குது, சீனரிஸ் செம்மையா இருக்குது. தண்ணி இப்ப கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்குது. இதுவே நம்ம மழை காலத்துல பாக்குறோம் அப்படின்னா இவ்வளவு தூரம் இறங்கி கூட வர முடியாது. ஜஸ்ட் ரோட்ல இருந்தே அப்படியே பாத்துட்டு போற விஷயமா தான் இருக்கும். சரி, நம்ம அடுத்த லொகேஷன்ஸ்க்கு மூவ் பண்ணலாமா? இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் கிரீன் வேலி வியூ பாயிண்ட். அதாங்க சூசைட் பாயிண்ட். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிரீன் வேலி வியூ பாயிண்ட்னு மாத்தி வச்சிருக்காங்க. சரி வாங்க உள்ள போய் குதிச்சு குதிச்சு விளையாடலாம். ஸ்கூல் வெக்கேஷன்ல ட்ரிப் எல்லாம் பிளான் போட்டா எவ்வளவு சொதப்பலா இருக்கும்ன்றது இப்பதான் எங்களுக்கு தெரியுது. செம்ம ரஷ்ஷா இருக்குது போற இடம் எல்லாமே. எல்லாம் செம்ம டிராபிக். நம்ம இது மாதிரி டிராபிக் இது மாதிரி நெரிசல்னால நம்ம ஏதாவது ஒரு லொகேஷன் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒரு கரெக்ட் டைம்ல நம்மளால சுத்தி பார்த்து வர முடியாது. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். நிறைய கடைகள் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து நீங்களே நிதானமா சுத்தி பார்த்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு எதுவும் கிடையாது. இந்த சைட் செய்யுங்க, 5 நிமிஷம் பார்த்துட்டு
இதுதான் சூசைட் பாயிண்ட்னு சொல்லப்படுற கிரீன் வேலி வியூ பாயிண்ட். ஆர்வத்துல யாரும் ஓடி வந்து குதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால கம்பி வேலி எல்லாம் போட்டு செம்ம சேஃபா வச்சிருக்காங்க. பார்த்தாலே பயங்கரமா தலை சுத்துதுங்க. இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. ஒரு 5 நிமிஷத்துல இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். வெக்கேஷன் டைம்ல நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எல்லா லொகேஷன்ஸையும் கவர் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதுதான். வாங்க நம்ம நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு மூவ் ஆகும். ஆக்சுவலி இந்த கிரீன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல தாங்க கோல்ஃப் கிளப் வியூ பாயிண்ட் இருக்குது. அதுவுமே நம்ம வந்து உள்ளெல்லாம் போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. ஸோ நம்ம வெளியில இருந்துட்டே ஒரு வீடியோ எடுத்துட்டு அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகலாம். இந்த கிரீன் வேலி வியூ பாயிண்ட் முடிச்சிட்டு வெளியில வரும்போதுதான் ஒரு விஷயம் எங்க கண்ணுல சிக்குச்சு. அதுதான் சைட் சீயிங் கவர்மெண்ட் பஸ். இத பத்தி விசாரிக்கத்தான் நாங்க அவ்வளோ காலையில இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தோம். கூட்டம் அதிகமா வர சீசன் டைம்ல மட்டும் ரன் பண்ற இந்த பஸ் மூலமா 12 லொகேஷன்ஸ ஒரு ஆளுக்கு வெறும் 150 ரூபாய் செலவுலயே சுத்தி பார்க்கலாம். இதுவே 12 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட் ஃபேர் 75 ரூபாய் தானா. இந்த கிரீன் வேலிக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் கோல்ஃப் கோர்ட்டும் இருக்குது. அது உள்ளெல்லாம் அலோ பண்ணல. சோ அப்படியே வீடியோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். டிராபிக்கா இருக்குதுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சரியான டிராபிக். சோ வண்டியில மூவ் பண்ணிட்டே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்க வண்டி அப்படியே ஜஸ்ட் நாங்க இறங்கி நாங்க மட்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்க வண்டி அங்க எங்கேயோ இருக்குது. அதுக்குள்ள நாங்க பாத்துட்டே வந்து ஆன் தி வேல அப்படியே வண்டி பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் பில்லர் ராக் வியூ பாயிண்ட்ங்க. இந்த பில்லர் ராக் என்ட்ரி டிக்கெட்டா ஒருத்தருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பில்லர் ராக் பாக்குறதுக்கு 3 பிரம்மாண்டமான தூண் வடிவுல தான் இருக்கும். இப்ப மிஸ்ட் கவரா இருக்குது. சோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வீடியோல கிளியரா தெரியாது. பாக்குறதுக்கு இந்த போட்டோல இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இந்த மிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நம்ம இந்த பில்லர் ராக்க பாத்துட்டு போலாம்ல. Jumpa babi jabi ba, jumpa babi jabi ba. Ka kasam, Abu ka hukum, திறந்திரு சீசே. ஏய் வந்து பாருங்க பாருங்க பாருங்க. சூப்பர் பா, கீழே தெரியுது பாரு. எங்க பாரு ஒரே புகையா சச்சின் படத்துல வர மாதிரியே இருக்குல்ல. ஒரே புகை மூட்டமா இருக்கு. வா அப்பா அப்பா சூப்பரா இருக்குப்பா. அப்பா அப்பா இங்க பாருங்கப்பா, மிஸ்ட் பாருங்கப்பா. எப்படிப்பா மிஸ்ட் வருது? அண்டா கா ஹசம், அபு கா ஹுக்கும், திறந்திடு சீசே. ஆரம்பத்துல சுத்தமா அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மிஸ்டால கவர் ஆயிருந்தது. கொஞ்சம் வெயில் அடிச்சுதுங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோமே. கொஞ்சம் வெயில்லயே பாருங்க எவ்வளவு கிளியரான விஷுவல் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. வீடியோல பாக்குறீங்களா? இதுதான் பில்லர் ராக். இதுவும் ஆன் தி வேல நம்ம பாத்துட்டு போற ஒரு சைட் சீயிங் தாங்க. மிஞ்சி போச்சுன்னா 5ல இருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். இந்த சைட் சீயிங்கையும் தாண்டி இதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு சின்ன கார்டன் மாதிரியான அமைப்பும் இருக்குது. நம்ம அதையும் போய் விசிட் பண்ணிட்டு அடுத்தது லொகேஷனுக்கு கிளம்பலாம். Bye bye. என்னதான் பிரேக்ஃபாஸ்டுக்கு நம்ம வந்து சின்னதா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸா சாப்பிட்டாலும் ஒரு முழுசா சாப்பிடுற டிஃபன் மாதிரி எங்களுக்கு செட் ஆகல. ரொம்ப பசிக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷா கேரட் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் வாழைப்பழம், இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம்.
இந்த கடைகள்ல பாருங்க, இந்த சீசனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளம்ஸ் அண்ட் தென் இந்த பீச் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க நிறையவே அவைலபிள்ல இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க, நம்ம கார் ரொம்ப நேரம் வெயிட்டிங்ல இருக்குது, போலாமா? கேரட் வந்து முயல்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அடுத்ததான் நாங்க குணா கேவ் நோக்கி தாங்க போய்கிட்டே இருக்கோமே. எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ டிராபிக்கா இருக்கணும். மொழின்னு இருக்க ஒரே காரா. சோ பழைய மாதிரி நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். இந்த குணா கேவ் பில்லர் ராக்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. வேணும்னா நம்ம நடந்து கூட வந்துக்கலாம். நேத்து தான் எல்லா லொகேஷனுமே நடந்தே போய் சுத்தி பார்த்தோம். இன்னைக்கு காரை புக் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு பண்ணோம். காரை புக் பண்ணியும் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் நடந்தே தான் போக வேண்டியதா இருக்கு. கட்டின பணம் எல்லாம் வேஸ்டா போச்சு முருகா. எஸ், நாங்க குணா கேவும் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. நாங்க எப்ப முடிச்சுட்டு எப்ப அடுத்த லொகேஷன் போறேன்னு தெரியல. அப்படியே லைன்ல நில்ல. இந்த குணா கேவ் பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து தாங்க போகணும். அதுவும் சூப்பரான ஒரு காட்டு வழி பாதையில. எஸ், மேல ஒரு குரங்கு வந்து ஹேண்ட்பேக்கோட மேல ஏறிடுச்சுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு கண்ணாடியை தூக்கி போட்டுடுச்சு. ஸோ மக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஆர்வமா அந்த குரங்கு தான் பாக்குறாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்து இருக்கிற பொருள் எல்லாம் கொடுக்குமா அப்படின்னு அவரை போட்டோ எடுத்து இங்க நாங்க இப்போ குணா கேவ்ல இருக்கிறோம். இந்த இடத்தோடைய ஓல்ட் நேம் டெவில்ஸ் கிச்சன். குணா மூவி எடுத்து இந்த இடம் ஃபேமஸ் ஆனதால இந்த இடத்துக்கு குணா கேவ்ன்ற பேர் வந்துச்சாம். அண்ட் ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மஞ்சுமல் பாய்ஸ் மூவி எடுத்ததும் இந்த கேவ்ல தான். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இடம் தான் அந்த டேஞ்சரான டெவில்ஸ் கிச்சன் இருக்கிற இடமே. பட் நம்ம யாருமே அங்க போகிறதுக்கு அலோ பண்ணல. சுத்தி அவ்வளோ சேஃப்டியா வந்துட்டு கம்பி வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. குணா படத்துல கமல்ஹாசன் சார் இந்த வழியா தான் அந்த குகைக்குள்ளாரே போவாரு. இதுவே மஞ்சுமல் பாய்ஸ்க்கு இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, எனக்கு முன்னாடி இருக்கிற இடத்து வழியா தான் அந்த கேவ்க்குள்ளார போவாங்க. சுபாஷே எங்கடா இருக்க? அபிராமி இந்த குணா கேவ்ஸ் ஒரு 1/2 ஹவர்லயே திருப்தியா சுத்தி பார்த்துட்டு அடுத்த லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த குணா கேவ் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து இப்போ லஞ்சுக்கானது வாங்கியாச்சுங்க. தக்காளி சாதம், லெமன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து இங்க கிடைக்குது. மேகி கிடைக்குது. ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 60 ரூபான்னு சொன்னாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்குதுங்க. நீங்க வந்தீங்கன்னா பெட்டர் நம்ம இங்கேயே ட்ரை பண்ணிட்டு அடுத்த லொகேஷன் கிடைக்கும். நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணேன் நான் மேகி. இப்போ கூட வரல, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் லாஸ்ட் ஆயிடுச்சு. எங்க அப்பா கூட வந்துருச்சு, எனக்கு கூட வரல. இந்த இடத்துல இன்னொரு அடிஷ்னல் தகவலையும் சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது தான் ப்ரைவேட் ஷேர் ட்ரிப் வேனு. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் சைட் சீயிங் பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்கலனா நீங்கள் இந்த ப்ரைவேட் ஷேர் ட்ரிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரேட்டு தான் 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதும் ஈஸி தான்.
கொடைக்கானல் லேக் பக்கத்துல இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்ட்லயோ இல்லனா நீங்க ஸ்டே பண்ற ஹோட்டல்ல கேட்டாலோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்கும். லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க இப்ப பார்க்க வந்திருக்கிற இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். இதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியில கூட எட்டி பார்க்க முடியல. ஆனா இங்க பாருங்களேன், ஸ்வெட்டர் இல்லாம இருக்கவே முடியல. என்ன வீடியோ பேசுறீங்க? மைக்க கொடுங்க, நான் பேசுறேன். இங்க போட்டோஸ்லாம் எடுக்க ஏத்த இடங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க ஆர்சைட் கூட இருக்குது. உங்க குழந்தைங்களும் கண்டிப்பா கூட்டுவாங்க. இந்த இடத்த 15 மினிட்ஸ் வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். பாய், ஃபாலோ மீ. என்னன்னு தெரியல, இந்த கொடைக்கானல் டே 2 ஃபுல்லாவே ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடமும் ஒரு வியூ பாயிண்ட் தான், மோயர் பாயிண்ட். ஒரு காலத்துல 4 மைல் ரோடு அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்த இந்த மோயர் பாயிண்ட் 1929ல கோசன் சாலை அமைத்த சர் தாமஸ் மோயர் அவரோட நினைவா தான் இந்த மோயர் பாயிண்ட்ங்கிற பேரும் வந்துச்சாம். இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பரவாயில்லைங்க, காலையில இருந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லா இடத்துலயுமே 10 ருபீஸ்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க. பெருசா ஒன்றும் செலவாகல. இங்க ஒரு நினைவு தூண் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஒரு டவர் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த டவர்ல இருந்து நம்ம சாந்தி வேலி வியூ பாயிண்ட்டையும் பார்க்கலாம். வாங்க. ஒரே புகை மூட்டமா இருக்குது. இது சாந்தி வேலி வியூ பாயிண்ட் இல்ல, ஆவி வேலி வியூ பாயிண்ட். இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி போற ஏரியா இருக்குதுங்க. சுமார் 2 மணி நேரம் காட்டுக்குள்ளார ஒரு செம்மையான சஃபாரி. அங்க 4 வியூ பாயிண்ட், ஒரு பேரிஜம் லேக்குன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பட் இந்த சஃபாரி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம மார்னிங் 11:30க்குள்ளார இங்க வந்திருக்கணும். அதுவும் லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க அடுத்த லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு காரை புக் பண்ணி கூட 3/4 வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கிறோம். என்ன கொடுமை பாருங்க. கொடைக்கானல்ல நம்ம அடுத்ததா வந்த லொகேஷன் தான் ரோஸ் கார்டன். இந்த கார்டனுக்கு பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு 25 ரூபாயும் வாங்குறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. ரோஸ் கார்டன்லயே ஒரு சின்ன கேன்டீன் இருக்குது. ரேட்டும் பரவாயில்ல, ரீசனபிளா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது கொஞ்சம் நொறுக்கி தீனி எல்லாம் போட்டுட்டு அப்புறமா சுத்தி பார்க்கலாம். என்ன இது? இதுதான் பேரிக்காய். பேரிக்காய் மரம். இது வர வழியில இதானே பார்த்தோம். ஆமா, கொடைக்கானல்ல எல்லா இடத்துலயுமே மேக்சிமம் இந்த பேரிக்காய் மரங்களை நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு என்னது வாடாமல்லி பூ கலர். இந்த ரோஸ் கார்டன்ல எங்களை மாதிரி சின்ன பசங்க
பசங்க விளையாட நிறைய பார்க் இருக்கு. இப்போ நாம அங்கதான் போக போறோம். நான் போறேன், பாய். இந்த ரோஸ் கார்டன் ரொம்ப பெரிய கார்டனுங்க. சுத்தி பார்க்கறதுக்கு 1 hour மேல ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். வாங்க போலாம். அடுத்ததான் நம்ம அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லொகேஷனா வந்திருக்க வேண்டியது, இன்னைக்கு கடைசி லொகேஷனா இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரே நாள்லயே நம்ம நிறைய லொகேஷன்ஸ் கவர் பண்ணிருக்கிறோமா. தவிர்க்க முடியாத டிராபிக் மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால நம்ம பார்க்க வேண்டிய சைட் சீயிங்ல ஏதாவது ஒரு லொகேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா மற்ற இடங்களை தவிர்த்து இந்த ஒரு லொகேஷனை மிஸ் பண்ணா பரவாயில்லங்கிறதுனாலதான் இதை லாஸ்ட்ல வந்து பாக்குறோம். நல்லதா போச்சு, இன்னைக்கு எல்லா லொகேஷன்ஸையுமே பிளான் படி கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டோம். சக்சஸ்ஃபுல்லா இந்த அப்பர் லேக் வியூ பாயிண்டையுமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த கொடைக்கானலுக்கு 1 night 2 days தான் நாங்க பிளான் பண்ணி வந்தோமே, அதுக்கு இந்த லொகேஷன்ஸ் போதுமானது. இதுவே நீங்க ஒரு லாங் ட்ரிப்பா வரீங்க அப்படின்னா மன்னவனூர், பூம்பாறை இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே வந்து இன்னுமே இயற்கை மனம் மாறாம அப்படியே இருக்குது. சோ அங்க ஸ்டே பண்றதன் மூலமா உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா இங்க இருந்து டைரக்டா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்து திண்டுக்கலுக்கு பஸ் ஏறணும். ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க காரை விட்டு இறங்குறதுக்குள்ளாரே ஒரு திண்டுக்கல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு திண்டுக்கல்ல நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்ததா கிளம்ப ரெடியா இருந்த பஸ்ல ஏறிட்டோம். பஸ் பிடிக்க முடியல. ஸோ இங்க இருந்து வத்தலகுண்டுக்கு இப்போதைக்கு பஸ் ஏறி இருக்கும். இந்த வத்தலகுண்டுக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிறைய ஒரு 1/2 hourக்கு ஒன்ஸ்னு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன் இந்த வத்தலகுண்டு பஸ் ஏறி இருக்கோம்னா, நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வத்தலகுண்டு தான் கொடைக்கானல் மலை அடிவாரத்துல இருக்கிற மெயின் சிட்டி. பழனி ரூட்டை தவிர்த்து மற்ற எல்லா ரூட்டுக்குமே இந்த வத்தலகுண்டு வழியா தான் பஸ் போகும். ஆமா, அடுத்ததான் நான் உங்களை வத்தலகுண்டு பஸ் ஸ்டாப்ல மீட் பண்றேன். கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது இந்த வத்தலகுண்டுல தான் மதுரை, திண்டுக்கல் போற பஸ் எல்லாம் நிறையவே ஃப்ரீக்வெண்டா கிடைக்குது. சுமார் 2 மணி நேரம் டிராவல். வத்தலகுண்டுல இறங்கிட்டு அங்கேயே எங்களோட டின்னரையும் முடிச்சுட்டு அங்க இருந்து பஸ் மூலமா திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் மூலமா சென்னை வந்தாச்சு. அப்பதான் இந்த கொடைக்கானலோடைய 1 night 2 daysக்கான ட்ரிப் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். பாய் பாய். திரும்ப கதை இல்லாம ஓகே, இப்போ இந்த டே 2க்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமா? கார் ரெண்ட் எங்க ஃபேமிலிக்கு 2800 ரூபாய். பில்லர் ராக் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாய், குணா கேவ் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாய், பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாய், மோயர் பாயிண்ட் என்ட்ரி டிக்கெட்டும் 10 ரூபாய். ரோஸ் கார்டனோட என்ட்ரி டிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. கொடைக்கானல்ல இருந்து வத்தலகுண்டுக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு 55 ரூபாய் டிக்கெட் ஃபேர். வத்தலகுண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு பஸ்ல ஒரு ஆளுக்கு 40 ரூபாய். திண்டுக்கல் டு சென்னை ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 295 ரூபாய். இவ்வளவு தாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.